அவையில் வீற்றிருக்கும் இருபால் சான்றோர் பெருமக்களுக்கு எனது இனிய காலை பசுமை வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 539வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் இவர்களுடன் வனம் நிர்வாகிகள் மற்றும் இயக்குநர்கள், மர காவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன். எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமான வரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன். வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன். வாழ்க திருக்குறள், வளர்க அறம், அறமே வாழ்க்கை. இன்றைய சிந்தனைக்கு மெய் உணர்தல் என்ற ஒரு சிந்தனை. மெய் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்முடைய உடலுக்கு மெய் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் இது பொய், எப்பயோ ஒரு நாளை அழிந்து போகக்கூடியது, பஞ்சபூங்களின் கூட்டுத்தொகருது. ஆனால் இது மெய் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள் இருக்கிறது உயிர் மெய்ப்பொருள். அந்த உயிருடைய மெய்ப்பொருளை இந்த உடல் தாங்கியிருப்பதனால இந்த உடலுக்கும் மெய் என்று ஒரு பொருள் உண்டு. ஒரு முறை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களிடம் சங்கராச்சாரிய ஐயா எல்லாத்துக்கும் பிரம்மஞான பயிற்சி கொடுக்குறீங்களே, நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே, இது சரியான பார்வையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்க சொன்னாங்க, ஆதி என்பது இறைவன், அதிலிருந்து பகுந்து வந்தவதான் ஆதி பகவன். மூலத்திலிருந்து பகுந்து வந்த எல்லா உயிருமே மெய்ப்பொருள் தான். எல்லோரும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த பிரம்மஞானத்தை உணர்வார்கள். அதற்கு விதை இப்போ நான் போடுகின்றேன், காலம் கடந்துனாச்சும் அவர்கள் அந்த இறைநிலை அடைவார்கள் என்று சொன்னார்கள். கடவுள் எல்லாத்தையுமே படிக்கிறார், உலகத்தில் எல்லாத்தையும் படிக்கிறார். ஆனால் ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றாங்க. அந்த எண்ணத்தை அவர்களால் தான் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது நிரூபிச்சு இருக்கிறதுல நம்முடைய ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015 ஒரு 20 டயாலிசிஸ் மிஷின்களை அமைத்து இலவசமாக இன்று வரை அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு உதவிகள் செய்து இதுவரை 42,000 பேர் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதே போல் ஆறாங்குளத்திலே ஆகியிருக்கக்கூடிய லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளியிலே உங்களது பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஏன்னா எப்போ நாங்கள் அங்கே வந்தாலும் வனத்தினுடைய ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு வேன் நிற்கி எது சொன்னாலும் தலைவர் சரிங்க அப்படின்னு சொல்லி செய்வார். அந்த மாதிரி அமைப்பில் இன்றைக்கி நாம் என்னை அழைத்ததற்கு மீண்டும் மீண்டும் உங்களை நான் நன்றி காணிக்கையை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த வனாலயத்தில் எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு. அதனால் நான் என்னுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இந்த வனாலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் இந்த அறங்காவலர்களுக்கெல்லாம் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன ஐயா சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பிட்ற அங்கே க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, வெளியில் சாப்பிட வான்னு கூப்பிட்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது உள்ளே என்னுடைய மனசில் தோணுச்சு, நம்ம ஒரு சர்வருக்கு 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் கொடுக்கறத விட உண்மையாக கஷ்டப்பட்டு செய்யக்கூடாத வேலைகளை நம்மளுக்காக சேவை செய்கிறவங்களுக்கு தான் நம்ம உண்மையாக கொடுக்கணுங்கிறத நான் இதுலேருந்து தெரிஞ்சிட்டேன். எல்லா ஜீவன்களையும் பார்க்கின்ற போது மரம் முதல் மனிதன் வரை எல்லாம் ஜீவன்களின் வெவ்வேறு அம்சங்கள் தான். ஆனால் இந்த வெவ்வேறு அம்சங்களில் அந்த இறைவனுக்கு சமமாக நிற்கக்கூடிய ஒன்று இந்த மரம்தான். மனிதன் இறைவனை உணரக்கூடிய பக்குவம் பெற்றிருந்தாலும் இந்த மனிதனுக்கு கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் என்று எத்தனையோ வேண்டாத குணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்திற்கு வேண்டாத குணங்கள் என்பது எதுவுமே கிடையாது. அது முழுக்க நல்ல குணங்களே ஒரே ஒரு ஜீவன் என்று சொன்னால் அது மரம்தான். அதற்கு கோபம் கிடையாது, கவலை கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சம் கிடையாது. ஆகவே தான் மரத்தின் அடியிலே நின்று நீங்கள் ஒரு தியானம் செய்தால் அந்த தியானம் நீடித்து இருக்கும், நிலைத்திருக்கும், இன்னும் ஆழமாக இருக்கும். அதனால்தான் அந்த காலத்திலே வானப்பிரஸ்தம் என்று சொல்லி பெரியவர்கள் எல்லாம் இந்த வனத்தை தேடி சென்றார். எந்தெந்த அளவுக்கு ரோடு அகலப்படுத்துறதுக்கு மரத்தை வெட்டுறாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் நிறைய மரம் வளர்த்துறதெல்லாம் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். இது மென்மேலும் வளரணும். நாங்களும் இனிமேல் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் சேர்ந்து பயணிக்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இனி
மேற்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் வந்து நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்துலேயும் வந்து தவறாமல் கலந்துக்கிறோம். அது சம்மந்தமாக வந்து நீங்களும் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுங்க. நாங்களும் வந்து எங்களுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து இது சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும். சில இடத்துல நடவு பண்ண போவோம். நிறைய தன்னார்வல் ஒரு 80 குரூப்பு சொல்லிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க. ஒரு 100 மரம் 200 மரம் 500 மரம் அப்படி கேட்பாங்க. நாங்கள் எடுத்து வந்த வண்டியில் லோட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு பெரிய விஷயம் ஒன்று கொஞ்சம் அதிகமான சிரமமான விஷயம் இருந்தாலும் அதை முன்னெடுத்துருக்குறேங்க. கோயம்புத்தூர் மொத்தம் 11 தாலுக்கா இருக்குதுங்க, வால்பாறை உள்பட. இந்த 11 தாலுக்காவில் வந்துங்க ஒரு கிராமத்துக்கு 100லேருந்து 200 மரம் வரைக்கும் வைக்கலான்ட்டுங்க. அதில் ஆலமரம், அரச மரம், புளிய மரம், இந்த பழைய நாட்டு மரங்கள்லாம் நம்ம விட்டு நிறைய அழிவுக்கு போகுதுங்க. அதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உங்களோட இணைஞ்சு நாங்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்கலான்னு ஆசைப்பட்றோம். ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து அந்த பள்ளியில் இன்றைக்கி பெருசாக இருக்கலாம், அன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருந்து இந்த ஏரியாவில் உருவாக்குறதுல மிக முக்கிய பங்குனா இந்த வனம் சார்ந்த அத்தனை ஊழியர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். அவங்கெல்லாம் மிகப்பெரிய அதில் பங்கேற்றார்கள். உண்மையிலேயே அந்த பள்ளியை கொண்டு வர்றதுக்கு மெஜஸ்டிக் ஐயா கஷ்டப்படுறப்போ பல மீட்டிங்கில் போட்டாங்க. எத்தனை மீட்டிங் போட்டாலும் அது வனம் இந்தியா தான் அதில் ஸ்பான்சராக இருந்து அவங்க அந்த உணவுகள்லாம் வழங்கி வந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி அந்த ஸ்கூல் பெரிய அளவில் இந்த இடத்துல நிற்குதுன்னா அதில் உங்களுக்கு பங்களிப்பு உண்டு. பசுமை சோலையாக மாற்றியே தீர்வே என்பதை லட்சியமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் ஸ்கை சுந்தரராஜன் அவர்களே, மரத்தினுடைய அருமை இன்னும் 3 மாதங்களிலே தெரிய இருக்கின்றது. எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், வரப்போகின்ற 3 மாதம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன. இப்போதே பிப்ரவரியே இன்னும் முடியவில்லை. இன்னும் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்கள் மிகப்பெரிய கோடைக்காலம் வர இருக்கின்றது. அப்போதுதான் தேர்தலோடு சேர்ந்து இந்த பூமியும் சூடாக அமைய இருக்கின்றது. அப்போதுதான் நாம் இந்த மரங்களினுடைய அத்தியாவசிய தேவையை பற்றி உணர இருக்கின்றோம். பேராசிரியர் முனைவர் ஐயா மற்றும் கோவையிலிருந்து வந்துள்ள இந்த பகுதியையே ஒரு சோலை வனமாக ஆக்க வேண்டும் என்று இந்த வயதிலும் ஐயா அவர்கள் கனவு கண்டு அதற்கான மிகுந்த சிரத்தை எடுத்து மரக்கன்றுகளை இலவசமாக வாங்கி வரக்கூடிய தலைவர் அவர்கள், லயன்ஸ் சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற வழக்கறிஞர் அவர்கள் மற்றும் பல்வேறு நபர்களெல்லாம் நம்மளை போன்ற உங்களை போன்ற நபர்கள் எல்லாம் இந்த பணியை செய்வதால் தான் இந்த உலகத்திலே கொஞ்சமாவது பசுமை வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் அனைவரின் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஐயா இந்த துறைக்கு எங்கள் அப்பாவின் மறைவுக்கு பிறகு வரணும்னு முடிவு பண்ணி அதுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு ட்ரையலுக்காக முதலில் நான் கால் வைத்த ஊர் பல்லடம். அது மட்டுமல்ல, பல்லடத்தில் நிகழ்ச்சியை ட்ரையல் பார்த்த பிறகு எல்லாம் இந்த ஊர் வரவேற்ற மக்கள் பகுதியெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. வறட்சியாக இருந்தது, அது ஓகே. ஆனால் நான் சொன்னேன், பல்லடம், நான் சொன்ன முதல் வார்த்தையே பல்லடம் ஒரு புனித பூமி, புண்ணிய பூமின்னு. அதை வனம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி புனித பூமியாகவும் புண்ணிய பூமியாகவும் செழிப்புள்ள பூமியாகவும் பசுமையுள்ள பூமியாகவும் மாற்றும் இந்த அற்புத காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து வணங்குகிறேன். இந்த வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை, இன்னும் வருகிற 27ஆம் தேதி வான்மழை என்கின்ற பெயரிலே ஒரு கருத்தரங்கு நடைபெற உள்ளது. அந்த கருத்தரங்கிலே 3 பேரை அழைக்கிறோம். ஒரு சாதனையாளர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு அறிஞர் என்று. இப்படி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இது டேட், டைம், பிளேஸ் இந்த 3 மாறுறதில்லை. அதனால் எல்லாத்துக்குடைய மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இந்த தேதியில் போனால் இங்கே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அது பிராண்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த வகையிலே இந்த மாதம் 27ஆம் தேதி பரதநாட்டியத்திற்கென்றே ஒரு பெண் தன்னை திருமணம் பண்ணிக்கல, பரதநாட்டியத்தை திருமணம் பண்ணிட்டாங்க. பாருங்கள்,
எப்படி ஆண்டாள் வந்து அந்த கண்ணனையே திருமணம் பண்ணிட்ட மாதிரி அந்த பொண்ணு வந்து பரதநாட்டியத்தை திருமணம் பண்ணிட்டாங்க. அப்படி பரதநாட்டியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அவங்க பேர் என்னங்க, நிஷா அவர்கள் வந்து இங்கே நம்ம எல்லாம் நடனம் ஆடி அவர்களுடைய குழுவோடு வந்து பரத கலையை இங்கு வந்து நமக்கு மகிழ்விக்க இருக்கிறார்கள். அதே போல் ஒரு 2 பெரும் ஆளுமைகள் வர இருக்கிறார்கள். திரு அருள் செல்வம் என்று ஒருத்தரும், அருள்நிதி முரளி அவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். இப்படி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நண்பர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இன்று அறம் காவலர்களாக அரிமா சங்கத்திலிருந்து வந்திருக்கும் ஆளுநர்கள் இருவரையும் பணம் அமைப்பின் சார்பிலே நன்றியை சொல்லி, எல்லாம் வல்ல இறை அருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி நாம் இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்.